அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு இஃப்தார் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த இஃப்தார் vlogல நிறைய பேர் ப்ரெக்னென்சி டைமில் சப்ஜா விதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானுமே சர்ச் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் சரி வேணான்னு சொல்லும்போது எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கேன். பாதாம் பிசின் வந்து ஊற போட சுத்தமாக மறந்துட்டேன். தூள் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. லேசாக இஞ்சிக்கல்ல வந்து நுணுக்கிட்டு கொண்டக்கடலெல்லாம் ஊற போட மறந்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் தான் கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து ஊற வைப்பேன். இந்த மாதிரி ஊற போட்டால் சீக்கிரமே ஊறிடும். அந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி காய்ச்சுவேன். இப்போது 2 நாளாக கொஞ்சம் கேப்பு விட்டாச்சு. ஏன்னா டெய்லி அதையே சாப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு. ட்ரிங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடுவேன். அப்போ தான் இஃப்தார் டைமில் நமக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். பாக்கெட் பாலில் வந்து அதிகமாக இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து போட மாட்டேன். அது எனக்கு திருப்தியாக இருக்காது. பசும்பால் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி போல் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை எடுத்திருக்கேன். இப்போ எங்கே நெய் வேணாலாம் எடுக்க போகிறோம், ஒன்றுக்கா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு அதான் வச்சுருக்கேன். கூடவே வீட்லேயே ரெடி பண்ண பாதாம் மிக்ஸ் பவுடர். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேருந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கலருக்காக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சேர்த்துருக்கேன். பாதாம் மிக்ஸ் பவுடர்லேயே இனிப்பு இருக்கும். சர்க்கரை வந்து கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். பாதாம் மிக்ஸ் பவுடரில் நான் குங்குமப்பூ கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். அதனால் அந்த மஞ்சள் கலர் வந்து வரல. மஞ்சள் தூளும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதையே சேர்த்துட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ரமலான் ப்ரிப்ரேஷனில் ஜவ்வரிசியை வறுத்து நான் தூள் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். பால் வந்து நல்ல திக்னஸும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது ஜவ்வரிசி. ஸோ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் மிக்ஸ் இருக்குது இல்லையா, பால் ஆடெல்லாம் போட்டு, ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் பாதாம் பால் எப்படி வெளியில் குடிப்பீங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஜவ்வரிசிலாம் சேர்த்ததுனால இன்னுமே நல்லது. நல்ல திக்காகவும் இருக்கும். குடித்தோம் அப்படின்னா ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு கிளாஸ் குடிக்கும் போதே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க இன்றைக்கி அதிகமாக ஸ்நாக்ஸ் வேணாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நமக்குமே ஒரு ரெசிபி எக்ஸ்ட்ராவாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டிங் தான் செய்யலாம் அப்படின்னு இந்த பக்கம் எடுத்திருக்கேன். கேரமல் புட்டிங்னா 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வட்டலாப்பம் செய்கிற ஞாபகத்தில் வந்து நெய் தடவிட்டேன். ஆக்சுவலாக டின்னுக்கு வந்து எதுவுமே தடவணும்னு தேவையே இல்லை. இந்த பக்கம் சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனியை நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி இருந்த டின்னிலே சேர்த்துருக்கேன். ஸோ இது நெய் சேர்த்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வட்டலாப்பமுக்கு முட்டை சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 முட்டையே போதும். அது கூட 1/4 கப் சீனியும் கூடவே வந்து மில்க் மேட் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ரீமியாக அப்படின்னு. ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஸ்கோ இல்லைனா ஃபோக் வச்சு பீட் பண்ணிக்கோங்க, அதில் தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற விட்ட பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன். மில்க் மேடு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட பரவாயில்ல. நான் எப்போதுமே கேரமல் புட்டிங் வந்து வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன். அந்த வெளியில் பேக்கெட் வாங்கி செய்கிறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அது ஈஸி தான். அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நான் வீட்டில் செய்கிறது அந்தளவுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. நான் செய்கிறதே பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இதுவே பழக்கி கொடுத்துட்டேன். ரைஸ் குக்கர் பாத்திரத்தில் தண்ணி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டவ் மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்புறம் கேரமல் புட்டிங் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வராது அப்படின்னா நான் ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறைய டிப்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி மட்டுமே தனியாக இருக்கும். அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட சொதப்பாமல் வரும். நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ட்ரிங்க்ஸும் காய்ச்சி வச்சுட்டோம், புட்டிங்குமே வந்து ரைஸ் குக்கரில் வச்சாச்சா. நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, சஹருக்குண்டான வேலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஸ்நாக்ஸ் பண்ணுறது மட்டும் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வெங்காயம் பூண்டுலாம் ஏற்கனவே உரிச்சு வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பருப்பானமும் சைட் டிஷ்ஷும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
நான் மட்டும்தான் கருவாடு சாப்பிடுவேன். ஸோ எனக்கு மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்திருக்கேன். ஊர்லேருந்து அம்மா க்ளீன் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. லைட்டாக சுடு தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் போட்டு பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். கருவாடில் இந்த ஒரு ரெசிபி மட்டும்தான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் நான் இது ஒன்று மட்டும்தான் பண்ணுவேன். வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா. நான் தானே சாப்பிட போகிறேன். ஸோ பச்சை மிளகாலாம் கொஞ்சம் சுல்லுன்னு எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்காக இருந்தால் அந்தளவுக்கு காரம்லாம் சேர்க்க மாட்டேன். பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கருவாடை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இந்த கருவாடு ரெசிபி வந்து நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஆனால் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக ரெசிபி சொல்லிடுறேன். கருவாடு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஸோ அதுக்குள்ளே இந்த பக்கம் எனக்கு பருப்பானமும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. வெங்காயம் நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2, 3 எடுக்கிறோம் அப்படின்னா தக்காளி வந்து ஒரு 1 அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கருவாடு, அது கூடவே மசாலா வந்து மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், இது 3 மசாலா மட்டும்தான். எப்போதுமே கருவாடு சமைக்கும் போது உப்பு சேர்க்கக்கூடாது. நல்லா வந்து பெரட்டி விட்டு அந்த மசாலாவோட கருவாடெல்லாம் கொத்தி விட்டுருவேன். அந்த கருவாடு தனியாக எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த ஃப்ளேவர் அந்த கிரேவியில் ஃபுல்லாக இறங்கி இருக்கணும். அந்த வெங்காயம், தக்காளி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா மசாலா வாடை போயிட்டு கருவாடுலாம் நல்லா அந்த குழஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கூடவே கெட்டியான தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் ஸ்டவ்வில் அப்படியே சிம்மில் வச்சிடணும். நான் மட்டும்தான் கருவாடு சாப்பிடுவேனா, அதனால் மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் இதை க்ளீன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா செம்ம டைம் ஆயிடுச்சு. கடகடன்னு மசாலாலாம் போட்டு பொரிக்கிறதுக்கு தனியாக, அப்புறம் கிரேவி வைக்கிறதுக்குன்னு தனியாக அந்த மாதிரி பிரித்து மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஒரு நாளும் இஃப்தாருக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, சஹருக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்கா. ஸோ இது வந்து 4 அன்றைக்கு ஒரு நாள் கிரேவி வைக்க, இன்றைக்கி சஹருக்கு வறுக்கிறதுக்கு, அப்புறம் இன்னொரு நாள் குழம்பு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பருப்பானமும் முடிஞ்சிருச்சு. கருவாடுமே இங்கே நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அதையுமே இறக்கியாச்சு. கருவாடு செய்யும் போது கொஞ்சம் புளி அதிகமாக இருந்துச்சு. அதையுமே சின்ன வாளியில் ஊற்றி வச்சுட்டு பருப்பானம் வந்து நான் தாளிக்காமல் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ வெறும் டால் வச்சா இங்கே அந்தளவுக்கு பிடிக்காது. பருப்பானம் அப்படிங்கும்போது அந்த கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய்லாம் போட்டால் அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். என்ன தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சாலும் அது மிஞ்சிடுது. ஸோ திரும்ப திரும்ப சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக போய் அந்த டேஸ்ட்டுமே மாறிடும். ஸோ அதிகமாக செஞ்சிடலாம் போல், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து செய்கிறது தான் கஷ்டமாக இருக்கா. அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். வெயில் நேரத்தில் நின்று சமைக்கவும் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சஹருக்கு இந்த கருவாடும் ஆணமும் எடுப்பேன். எடுத்துகிட்டு ஆணம் சூடு பண்ணும்போது புதுசாக தாளித்து போட்டுப்பேன். இன்றைக்கி சஹருக்கு தேவைப்படுற ஆணம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை மட்டும் தாளித்து வச்சுட்டேன். எனக்கு வந்து இப்போ ஒரு 4-5 நாளைக்கு வந்து சஹர் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா சமைக்கிறத கூட செஞ்சிடலாம் போல். சஹருக்கு என்னன்னு யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தெரியுது. நிறையா டைம் இருக்குது அப்படின்னு நினச்சி சஹர் வேலைக்கு போனேன். அதெல்லாம் முடிச்சுட்டு மணியை பார்க்கும்போது 4:45 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் பண்ணணும். இங்கே அந்தமானில் வந்து 5:35க்கு இஃப்தார் இல்லையா. சரி டக்குன்னு பண்ணுற மாதிரி அப்படின்னா ஃப்ரிட்டர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடலை மாவு சேர்த்து பண்ணுறது நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நான் காய் கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிர் சொல்லிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக பிள்ளைங்க வந்து சாப்ஸ்டிக்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதான் போட்டிருந்தேன். 2 பேருக்குமே வந்து சாப்ஸ்டிக்ஸ் பார்த்தோன்னே நூடுல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அடம் பண்ணி கேட்டிருந்தா கூட ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனால் ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது எனக்கும் நல்லா தெரியுது. கட் பண்ண காய்கறியும் நூடுல்ஸ்க்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் நூடுல்ஸை வந்து உப்பு, எண்ணெய்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் கடாயில் வந்து பட்டர் அப்புறம் பூண்டு ரெடியாக வச்சுருப்பானா டக்குன்னு அதை எடுத்து நசுக்கி பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் கேப்சிகம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த பக்கம் நூடுல்ஸை வந்து 3/4 வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் மிளகு, சீரகம், சோயா சாஸ், கொஞ்சமாக கெச்சப் இது மட்டும்தான் சேர்ப்பேன். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். வேக வச்சுருந்த நூடுல்ஸுமே வந்து நல்லா சேர்த்துட்டு பெரட்டிட்டேன். நூடுல்ஸ், பாஸ்தா எல்லாமே இப்போ வந்து கோதுமை மாவில் வந்துருச்சு. ஸோ இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இதுவுமே வந்து ஆட்டா நூடுல்ஸ் தான். மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்த புட்டிங் வெந்து வர்றதுக்கு.
ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். நான் நல்லா ஃபேனில் வச்சுட்டு உடனே போய் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரமாவது சில்லுன்னு இருக்கட்டும் அப்படின்னு. இன்னொரு ரெசிபி ஏதாவது செய்யலாம், டக்குன்னு செய்கிற மாதிரி அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் முடியல. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே அந்தமான்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். ஸோ அதோட ஒரு 10 நிமிஷம் அப்படியே போய் படுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் வந்தேன். எல்லாமே ரெடியாக தானே இருந்துச்சு. பாதாம் பிசினுமே வந்து சீக்கிரமே ஊறிருந்துச்சு, நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் விலாக் எடுக்க ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி ஸ்நாக்ஸ் ஐடியாலாம் யோசித்து தான் ஆரம்பித்தேன். சரி பிள்ளைங்களுக்காக நூடுல்ஸ் பண்ணுறோம், கூட எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு மேலே வந்து நிற்கவும் முடியல, என்னால் யோசிக்க கூட முடியல. கொஞ்சமாக லெமன் ஜூஸில் வந்து உப்பு அப்புறம் சீனி ரொம்ப கம்மியாக போட்டு தனியாக கரைச்சிக்கிட்டேன். நேற்று வந்து சமோசா ஷீட்டில் வந்து எப்படி மடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன்னா அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அது ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு எடுத்து அதை ஃப்ரை பண்ணிட்டேன். அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான இஃப்தார் மெனு தான். நூடுல்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணியிருந்தேன், பிள்ளைங்க டிஃபன் மாதிரி சாப்பிட்றதுக்கு. நூடுல்ஸும் கேரமல் புட்டிங்கும் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு திருப்தி ஆகிட்டாங்க. நெய் சேர்த்துருந்ததுனால அந்த ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக உறைஞ்சிருக்கு. மற்றபடி வந்து அந்த டெக்ஸ்டராக இருக்கட்டும், டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளை ரெகுலராக பார்க்குறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி விலாக் ரெசிபீஸ்லாம் வரும் அப்படின்னு. சரி இவ்வளோ சிம்பிளாக இருக்கே எப்படி போடுறதுன்னெலாம் யோசித்தேன். அப்புறம் இவ்வளோ நேரம் நின்று நான் எஃபர்ட் போட்டு வீடியோ எடுத்திருக்கேன்ல, சரி நிறையா எடுத்தால் தான் போடணுமா என்ன எடுத்தோமோ எப்படி இருக்கோ அதை அப்படியே ஷேர் பண்ணிடலாம். அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் நிறையா ரெசிபீஸ் புது ஐடியாஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பித்து இந்த மதியானத்துக்குள்ளே முடிச்சிடணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.